ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நான் வீடியோவே எடுக்கலை, அந்தளவுக்கு பிஸியாக போயிட்டுருக்கு. என்ன காலையில் வந்து நேற்று சூப்பராக போச்சு வெயிட் லாஸ். வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டே 2. மார்னிங் எழுந்து வாக்கிங்கில் சூப்பராக முடிச்சிட்டேன். நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேற்று ஹேர் வாஷ் பண்ணதுனால இன்றைக்கி வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே அப்ளை பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து இந்த காராமணி இருக்குல்ல, அதை வச்சு முள்ளங்கி இதை வச்சு நம்ம தொக்கா செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக எதனா ஒரு ஃபைபர் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் மார்னிங்கில் வந்து ஷேக் டைப்பில் குடிக்கிறேன், நைட்லும் ஷேக் டைப்பில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து இன்டேக் பண்ணுறேன். லன்ச் மட்டும் கொஞ்சம் நம்ம கார்ப்ஸ்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லா சேஞ்ச் தெரியுது. தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வந்து சூடாக குடிக்கிறேன். என் வாட்டர் பாட்டில் உள்ளே இருக்குது, இங்கே பாருங்கள். எந்தளவுக்கு வந்து நீங்கள் சுட சுட குடிக்கிறீங்களோ ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். இன்றைக்கி வந்து லன்ச் என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட சொல்ல வீடியோ காட்டுறேன். சரி, இன்ட்ரோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லன்ச் வந்து முடிச்சுட்டு நாங்கள் ஒர்க் இருக்குது நிறையவே. நாளைக்கு வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை 2 நாள் தொடர்ந்து வருதில்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஈவினிங்கில் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் டஸ்டெல்லாம் ஆல்மோஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே வந்து நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி இதெல்லாம் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு முடிச்சிட்ட பிறகு இதெல்லாம் பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு ஃபஸ்ட் டேவே பூஜை பண்ணிடலாம், அப்படின்னா செகண்ட் டே தான் பண்ணலான்னு இருக்கேன். மைண்ட் செட்டு பொறுத்து தான் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. கேஸ் எல்லாமே இன்றைக்கி டீப் க்ளீனிங்காக தொடச்சிடணும். எப்போவுமே க்ளீனாக வச்சுப்போம். இருந்தாலுமே நாளைக்கு சாமி கும்பிட்றதுனால எல்லாமே வீடெல்லாம் துடைக்கி வச்சிடலாம். தம்பி தூங்கிட்டு இருக்கான். குக்கிங் முடிச்சுட்டு அவருக்கு எழுந்த உடனே சாப்பாடு ஊட்டணும். அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். தண்ணி வந்து இப்போதைக்கு நல்லா ஃபில்லிங்காக குடிச்சிட்டே இருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், வீட்டில் தானே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். வீடியோ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு வீடியோ வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டே 2 வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. 11:30 ஆகிட்டுருக்கு இப்போ டைமு. நான் போய் குக்கிங் முடிச்சுட்டு நான் என்ன சாப்பிட்றேன் உங்களுக்கு சொல்கிறேன். முள்ளங்கி காராமணி வச்சு கொஞ்சம் ஃபைபர் இருக்கணும், அதில் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நான் எடுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் கூட கார்ப்ஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 டேஸாக வந்து நம்ம எடுத்த உடனே சூப்பு என்ன சொல்கிறது ஃபாஸ்டிங்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு 3-4 டேஸ் மட்டும்தான் பார்ப்பாங்களா, வீட்டில் இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. தம்பி வந்து தூங்க வச்சிட்டேன். ஏன்னா தூக்கத்தில் விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூக்கத்தில் வந்து இழந்துக்கிறாங்க. அதனால் அங்கே போனால் அழுதுகிட்டே இருக்கான். அதனால் தூங்கி எழுந்து அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஏன்னா பாப்பாலாம் அம்மா பக்கத்து தெரு தான், அங்கே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இப்போது என் கூடவே பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மைண்ட் செட் தான் காரணம். தண்ணி நிறையவே கொடுங்க. என்னுடைய மேஜர் சப்போர்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிக்கலாம், தண்ணி தான். வாட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு யாருக்குமே பிடிக்காது, வாமிட்டிங் சென்சஸ் கூட வரும். ஏன்னா வந்து டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆகணும். அதுக்கு அப்படி தான் இருக்கும். 3 டேஸ்க்கு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து செட் ஆகிடுச்சுன்னா அது இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படி தான் நானும் இப்போ இருக்கேன். இப்போதைக்கு வந்து 1.5 லிட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸ் குடிச்சிருக்கேன். பிளாக் காஃபி வந்து மார்னிங்கில் 1 டைம் எடுக்கிறேன், ஈவினிங்கில் வந்து ஒரு 5:30க்கு மேலே எடுப்பேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 2 விசில் வந்திருக்கு இப்போது குக்கிங்கில். நம்ம போய் குக்கிங் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு தம்பிக்கு ஊட்டி விடலாம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஆக்சுவல் ரொட்டீன்லாம் பண்ணணும். பூஜை சாமான்லாம் முக்கியமாக விளக்கி வைக்கணும், சாமி கும்பிடணும்ல, அப்புறம் வண்டிலாம் துடைக்கணும். புக்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்து பிஸியாக தான் போக போது. நான் வீடியோ எடுக்கணுன்னே தெரியல. ஆனால் வெயிட் லாஸில் இருக்கீங்களா, அவங்க முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். மைண்ட் செட்டை மாற்றாதீங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன், தீபாவளி எல்லாமே வரட்டும், ஆனால் உங்களுடைய கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. எப்படி சாப்பிடணும், ஏது சாப்பிடணும், முதல்ல மைண்ட் செட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெரியலேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன சின்ன சின்ன
ஹிண்ட்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ போய் நான் வந்து குக்கிங் முடிச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா அது இதே இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் குக்கிங் முடிச்சுட்டு வந்தேன். இங்கே பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, உள்ளே ஒரே சவுண்டாக இருக்குது. அதனால் நான் வந்து ரூமுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு 1 hour ஆகிடுச்சி நான் வீடியோ கட் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீரகம், ஓமம் இது வந்து ரொம்பவே இதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் தனியாக கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பேன். இப்போலாம் வந்து எனக்கு பழகிடுச்சு. உங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. எனக்கு வந்து இது செட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் அப்படியே குடிப்பேன். இதில் சீரகமும் ஓமம் இருந்தாலும் நான் அப்படியே முழுங்கிடுவேன். கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வேஸ்ட் பண்ண மாட்டேன். மறுபடியும் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி வச்சிட்டோம்னா செகண்ட் டைம் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் டைம் ஓகேங்களா? அதனால் வந்து 2 times யூஸ் பண்ணி குடிச்சிருவேன். வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அப்படி தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. மேஜராக வந்து நான் வந்து வெயிட் லாஸ்லாம் 7 kg தான் இருக்கேன். ரொம்ப நாளாக அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து சீரியஸாக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். Day 2 வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நான் இப்போ இதை குடிக்க போகிறேன். நீங்கள் என்ன வெயிட் லாஸில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 hour இப்போ வந்து லஞ்சுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 1/2 hour முன்னாடியே வந்து தண்ணி குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு அப்புறம் 1/2 hour கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டின்னரும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ போயிட்டு நான் இதை குடிச்சிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா vlog எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறமா உங்களுக்கு கூட ஒன்று ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் குடிச்சு முடிச்சிட்டேன். குடிக்க சொல்ல வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி குடிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு வாக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல சிட் டவுன் பண்ணிட்டோம்னா ஃபோன் தான் பார்ப்போம். எதனா பிஸி அப்படியே படுக்க ஸ்டார்ட் பண்ண தூங்கிடுவோம். நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எழுந்துக்கிட்டா நாங்கள் போய் டிவி ஆன் பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் லஞ்ச் முடிச்சுட்டு வந்து வீடியோவை பாருங்கள். ஒரு வழியாக வந்து லஞ்ச் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் வந்து 1/2 hour கழிச்சு ஆஸ் யூஷுவல் வந்து வாட்டர் வந்து இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். குட்டி பையனும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பப்பு பூ சாப்பிட்டீங்களா? குட் பாய் தான் நீ. ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஹாய். ஹாய். சாப்பிட்டாச்சா? குட் பாய் தண்ணி. குட் பாய் தானே? வெரி குட். பூ சாப்பிட்டேன். பூ துப்பிட்டாங்க. கரெக்டாக சொல்லுவார். குட் பாய்னா இப்படி தான் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து குட்டி பையன்கிட்ட வந்து நான் வந்து பூ சாப்பிட்டு துப்பிட்டாராம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். இதில் வந்து செல்லு நான் 2 செல்லு போடணும். நல்லாவே ஒர்க் ஆச்சு மசாஜரு. இது வந்து எடுத்துட்டான். இது எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தான். இதை வச்சுருந்தா சாப்பாடு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட 1 hour வந்து நான் இப்போ வந்து விளையாட போகிறேன். விளையாடிட்டு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக இப்போ வந்து 1 o'clock ஆகுது. பிக் பார்த்தியாங்க? சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மேஜர் ரோலே சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கிறது தான். ஒரு 5:30 மேலே நல்லா தண்ணி இறங்கும். இடையில இந்த 2-3க்கெலாம் தண்ணி குடிக்கவே தோணாது. ஆனால் குடிச்சு தானே ஆகணும். ப்ராப்பராக பண்ணோன்னா ப்ராப்பராக வந்து நம்ம மைண்ட் செட் வச்சுக்கணும். ஓகேங்களா? எனக்கு Day 2 வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ஷேக் எடுத்துருவேன். நீங்கள் வந்து ராகி சூப்பு அந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபில்லிங்காக எடுத்துக்கோங்க. நிறைய வெஜிடபிளாக போட்டு சூப் டைப்பில் வந்து நைட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் எனக்கு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லலாம். நானும் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு இருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.